தமிழ்நாட்டில் வடகிழக்கு பருவமழை நாளை அக்டோபர் 16 தொடங்கும் என்ற எதிர்பார்ப்பு நிலவுகிறது என சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இன்று நீலகிரி, கோவை, திண்டுக்கல், தேனி, விருதுநகர், மதுரை, சிவகங்கை, ராமநாதபுரம், தூத்துக்குடி, தென்காசி, நெல்லை, கன்னியாகுமரி மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்புள்ளது. தமிழகத்தில் வரும் அக்டோபர் 20ஆம் தேதி திங்கட்கிழமை தீபாவளி பண்டிகை கொண்டாடப்படவுள்ளது. இதனை முன்னிட்டு தமிழ்நாடு தலைமைச் செயலகச் சங்கம் சார்பில் தீபாவளியை ஒட்டி தொடர்ச்சியாக 5 நாட்கள் விடுமுறை அறிவிக்க அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. தைவானைச் சேர்ந்த ஃபாக்ஸ்கான் நிறுவனம் தமிழ்நாட்டில் ரூபாய் 15,000 கோடி புதிய முதலீடு செய்வதாகவும் அதன் மூலம் 14,000 பேருக்கு வேலைவாய்ப்பு கிடைக்கும் என்றும் தமிழக அரசு அறிவித்திருந்தது. ஆனால் ஃபாக்ஸ்கான் நிறுவனம் அத்தகைய எந்த முதலீட்டையும் செய்வதாக உறுதியளிக்கவில்லை என விளக்கம் அளித்துள்ளது. இது தொழில் முதலீடுகள் விவகாரத்தில் திமுக அரசு செய்யும் மோசடிகளுக்கு ஒரு எடுத்துக்காட்டு என அன்புமணி ராமதாஸ் விமர்சனம் செய்துள்ளார். மேலும் திமுக அரசு உருவாக்கிய இந்த பொய்யான பிம்பங்கள் அரை மணி நேரத்தில் நொறுங்கிவிட்டன. ஃபாக்ஸ்கான் நிறுவனம் வெளியிட்ட அறிக்கையில் தமிழக முதலமைச்சர் அவர்களை ஃபாக்ஸ்கான் நிறுவனத்தின் பிரதிநிதி ராபர்ட் வு சந்தித்து பேசியது உண்மை. ஆனால் இந்த சந்திப்பின் போது எந்த புதிய ஒப்பந்தம் குறித்தும் பேசப்படவில்லை, உறுதியளிக்கப்படவில்லை என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. கெட்டிக்காரன் புழுகு 8 நாளைக்கு என்பார்கள். ஆனால் திமுக அரசின் புழுகு அரை நாளிலேயே அம்பலமாகிவிட்டது என்று அன்புமணி ராமதாஸ் கடுமையாகச் சாடினார்.